வணக்கம் மாணவர்கள். ஆஹ் நான் குரூப்லையும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜுகள்ல அறிவிச்சது போல இது நம்மளோட முதலாவது ஃப்ரீ கிளாஸ். எல்லாரும் கொண்டு விளைவிக்கணும். இது பெய்ட் கிளாஸ் செய்யற நோக்கமான பெய்ட் கிளாஸ் இல்லை, ஃப்ரீ கிளாஸ்கள் இல்லை. தொடர்ச்சியாக வீக்லி ஒரு 1 ஹவரோ 45 மினிட்ஸோ ஒரு ஃப்ரீ கிளாஸ், அதாவது ஐக்யூ செக்ஷன் கிளாஸ் பேஸாக கொண்டு போற ஐடியாவில் தான் இதை தொடங்குறேன். முதலாவது கிளாஸ் நான் ப்ரீ ரெக்கார்டா தான் போடுறேன். இதுக்கு வர ரெஸ்பான்ஸ்கள் அடிப்படையில தான் அடுத்தடுத்த கிளாஸுகள் போடுறதா, கிளாஸுகள் லைவா செய்யறதா இல்லையா என்ற அடிப்படையை யோசிப்பேன். சரி, ஆகவே இன்றைய கிளாஸ்ல நான் எடுத்துக்கிட்ட செக்ஷன், நான் செக்ஷன் பேஸா தான் படிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு செக்ஷன் என்ன எண்கள், அதே மாதிரி சொல்றேன் நம்பர் சீரீஸ், எண்கள், இவ்வாறுதான் இந்த வீடியோக்களை நிறைய பார்க்கலாம் நீங்க இந்த யூடியூப்ல. நான் எப்படி செய்ய போறேன்னா, இந்த கிளாஸ்கள் அடிப்படையில அது ஜூம் கிளாஸாக இருக்கலாம், இல்லாட்டி யூடியூப் லைவாக இருக்கலாம். அது ஃபியூச்சர்ல நான் இது செய்வேன். இந்த முதலாவது நான் ரெக்கார்ட் ஆகும். ஆகவே நாம இன்றைக்கு பார்க்க போறேன் நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ்ன்றது சில நேரம் இலகுவாக வரும், சில நேரம் இலகுவாக வரும் ஐக்கியூக்கு, சில நேரம் கடினமாக வரும், பிரதானமாக வரும். என்ன வராதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், உங்களோட இந்த கடைசா நடந்த இந்த டீச்சிங் எக்ஸாம்ல கொஞ்சம் பந்தி அமைப்புல வந்துச்சு. அதுக்காண்டி நாம என்ன சொல்லல, எல்லாம் பந்தியத்தான் வரும்னு சொல்லலாம். நம்பர் சீரீஸ்ல கட்டாயம் ஐக்கியூ வரும், நம்பர் சீரீஸ்ல கட்டாயம் வரும். அந்த முடகுகள் மாத்தினால சம்டைம் வராம விடலாம். அதை நாம் ஒன்றும் செய்யலாம். நாம் அதுக்காண்டி என்ன எல்லாத்தையும் பந்திய அமைப்பாகவும் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா சில நேரம் வளமையான பழைய ஐக்கியூ பேப்பர் மாதிரியும் போட்டுருவாங்க. அது பேப்பர் எடுக்கிறவர்ல தங்கி இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ல தங்கி இருக்கு. ஆகவே நான் இதுல முதலாவது கேள்வியாக செய்யறது பாருங்க, ஒரு இலகுவான கேள்வி. அதாவது 6, 12, 32, 36, 72. இப்ப ஒரு நம்பர் சீரிஸ் அடிப்படையிலான கேள்விகள் வரப்போல, இவ்வாறு நம்பர் சீரிஸ் அடிப்படையிலான கேள்விகள் வரப்போல முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது அடுத்ததுக்கு போகிறதுக்கு முதலாவது பார்க்க வேண்டியது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அதாவது கூட்டப்பட்டிருக்கா இல்லாட்டி என்னையும் கழிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்ததுக்கு பிறகு அது பொருந்தாட்டி அடுத்தது பெருக்கல் பிரித்தலை யோசிப்பீங்க. அது பொருந்தாட்டி வேற ஏதாலையும் என்னையும் நடந்திருக்கா, வர்க்கங்கள், 2 வர்க்கம், 3 வர்க்கம் அல்லது கணங்கள், அதுகளை யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாம பார்க்கணும் கூட்டல் அல்லது கழித்தல். சரி, இங்க இருந்து இங்க பார்ப்போம். கூட்டிருக்கான்னு பார்த்தா +6 கூடி இருக்கு. இங்க இருந்து இங்க கேள்வி கட்டுருக்காங்க, பொங்கல்ல கேட்கல். சரி, அதை விடுவோம். இங்க இருந்து இங்க நமக்கு 4 கூடி இருக்கு. அவ இங்க 6 கூடி இருக்கு, இங்க 4 கூடி இருக்கு. இங்க இருந்து இங்க 36 கூடி இருக்கு. ஆகவே பாத்தீங்கன்னா ஒரு சரியான அமைப்பாக கூடி போகல, இல்லாட்டி வேற எதுவுமாகி வந்து நமக்கு என்ன செய்யல கூட. ஆகவே இங்க நாம கூட்டலை யோசிக்க இயலாது. சரி, அடுத்தது அதே மாதிரி கழிப்படையும் இல்லை, கழித்தலையும் யோசிக்க இயலாது. அடுத்தது யோசிப்போம். இந்த 36, 72, 6, 12 வந்ததால நான் ஒன்று சொல்லலாம், இது 2ஆல பெருக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 36 இதுவும் 2ஆல பெருக்கப்பட்டிருக்கு. ஆனா 32ல இருந்து 36க்கு என்ன செஞ்சிருக்குன்னா 4 கூடி இருக்கு. ஆகவே ஈன 4 கூடி இருக்கு, வேற ஒன்றும் சொல்லலாம் நாம். சரி, பார்ப்போம். அப்ப 2ஆல பெருக்கப்பட்டிருக்கு, அடுத்தது 4 கூடி, அடுத்தது 2ஆல பெருக்கப்பட்டு, அடுத்தது 4 கூடி, அடுத்தது 2ஆல பெருக்கப்பட்டு வந்தா இந்த சீரிஸ் செல்லலாம். அப்ப நாம பார்ப்போம், இத 4 கூடுனா 16, அந்த 16 2ஆ பெருக்குனா 32. ஆகவே இந்த அடிப்படையில யோசிச்சது நான் சரி. ஆகவே இதுக்குரிய விடை என்னையாக இருக்கும்? 16ஆக இருக்கும். இவ்வாறு இந்த கேள்விகளை நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு மட்டமாக யோசிக்கணும். சரி, இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி 6, 24, 60, 120. அடுத்து சரி, அப்ப இதை யோசிப்போம். இதை எப்படி யோசிக்கிறன்றதை பார்ப்போம். இத 2 வழியில யோசிக்கலாம். இதை நாம 2 வழியில யோசிக்கலாம். எல்லாத்துக்கும் எதாக இருந்தாலும் முதலாவது நாம யோசிக்க வேண்டியது என்ன? நான் சொன்ன கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்க. ஆக இங்க கூடுன நீங்க பாத்தீங்கன்னாலே விளங்கும், ஒரு சரியான கூடுதல் இல்லை. அதே மாதிரி பெருக்கப்பட்டாலும் 6, 4, 24, 60ல பெருக்கல. வேற நீங்க கூட்டினாலும் நியரஸ்ட் நம்பர் 60 2ஆல பெருக்கிற, அப்ப அதுவும் ஒரு கொலப்ஸ் ஆயிடுச்சு.
ஆகவே இந்த கூட்டல் கழித்தல் பிரித்தல் பெருக்கல் நமக்கு இங்க செட் ஆகல அடிப்படையில நாம கணம் அல்லது வர்க்கத்துக்கு போவோம். சரி, வர்க்கத்தை பார்ப்போம். 6க்கு 2 வர்க்கத்தை எழுதும். 2 வர்க்கம் 4. அப்ப 4ஓட 2 கூடி இருக்கு 6. சரி, வச்சுக்குவோம். அடுத்தது இங்கே ஒன்றும் செல்லையில. அப்ப 2 கணம் ஒன்று சொன்னா 8. அது சரி வரா. 3 வர்க்கத்தை வைப்போம். 3 வர்க்கம் நமக்கு 9. 9 விட எத்தனை கூடி இருக்கீங்க? 9ஓட எத்தனை கூடி இருக்குன்னு யோசிப்போம். 4 15 கூடி இருக்கு. அப்ப அதுவும் ஒரு முறை இல்லாம தான் போகுது. என்ன அதுவும் நமக்கு வர்க்கமா யோசிச்சாலும் எனக்கு அது ஒரு சரியா போகுதான்னு பார்த்தா கொஞ்சம் சிக்கலாத்தான் போகுது. அப்ப நாம அடுத்த ஸ்டெப்புக்கு மாறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நாம எப்படி மாறுவோம்டா, இப்ப நாம இந்த வர்க்கத்துல வச்சும் யோசிச்சு பார்க்கலாம். வர்க்கம் இருக்கிறது. அடுத்த ஸ்டெப் கணம். அப்ப கணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 கணம். 2 கணம் 8. அப்ப 8ல இருந்து 2 கழிச்சா 6. சரி, அடுத்து 3 கணம் 3 9 9 3 27. 22ல இருந்து 24க்கு வரணும்னா 3 கழிக்கணும். சரி, அடுத்தது 4 கணம் நன்னாங்கு 16. 16 4 64. 64ல இருந்து 4 கழிச்சு 60. அப்ப ஏதோ ஒரு இதுல வருது என்ன 2 3 4 இங்கால கணங்க. அடுத்தது 5 கணம் 125. அதுல இருந்து 5 கழிச்சா 120. அப்ப கட்டாயம். ஆகவே இந்த வழி சரி. ஆகவே இந்த வழி சரின்ற அடிப்படையில் அடுத்தது என்ன 6 கணம் 6 6 36. 36 தர 6 36 நீங்க 6ஆல பெருக்குனீங்க. 6 6 36. 3 மிச்சம் 3 6 18 216. என்ன அப்ப 216. அதுல இருந்து கட்டாயம் 6 கழிவடும். ஆகவே விட 210 என்று வரும். ஆகவே விட 210 என்று வரும். ஆகவே இது இவ்வாறுதான் இதுக்குரிய விடையாக இருக்கு. இந்த வர்க்கமா வச்சும் வேற எதுவும் வழி இருக்கான்னு யோசிச்சோம்டா, உதாரணமா சரி இந்த கேள்விக்கு நாம கணத்திலே வச்சு செஞ்சோம். நீங்க யோசிங்க, இந்த வர்க்கமா வச்சு ஏதாவது வழியில இந்த அமைப்பை கொண்டாடலாமான்னு யோசிச்சீங்கன்னா நிச்சயமாக கொண்டாடலாம். நிச்சயமாக கொண்டாடலாம். அதாவது 3 வர்க்கம். சரி, அதை நான் செல்லல, நான் இங்க வந்துட்டானே. யோசிச்சு பாருங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. வர்க்கமா வச்சு இந்த விடையை கொண்டாடுறது கணமா வச்சு நான் செய்து காட்டியிருக்கேன். சரி, அடுத்த 3வது வினா. அப்ப இதுல நம்ம சீரீஸ்ல நம்ம 2 கேள்வி ஐடியாக்களை எடுத்துட்டோம். ஒன்று வர்க்கமா கணமா வச்சு செய்யறது, இன்னொன்று இதுல நாம கொஞ்சம் ஹார்டானா தான் செய்ய போறோம். லேசான 2 4 6 போற கேள்விகள் ஒன்றும் செய்யல நாம. சரி, அடுத்தது 3வது கேள்வி. நம்மட 3வது கேள்வி 13 தர 12 சமன் 651. அடுத்தது 41 தர 23 349. ஆகவே 24 தர 22 இதுக்குரிய ஆன்சர். ஆக இங்க பாருங்க, இப்படியான பெருக்கல் பிரித்தல் வரப்போறது. முதலாவது என்ன செய்யணும்னா அதுக்குரிய கணித செய்கையை செய்து பார்த்தேன். செய்ததுக்கு பிறகுதான் மற்றதை யோசிக்கணும். ஆகவே கணித செய்கை செஞ்சா 13 தர 12 23 6 2 2 3 3 1 1 100 சாரி 3 3 இங்க என்ன சாரி நான் இதுல பெருக்கினதுல என்ன 23 6 2 2 2 156. ஆகவே இது 156. இங்க பாத்தீங்கன்னா 651 ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. 156 651 ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. அப்ப 41 23 பெருக்கினேன் 41 23 பெருக்கினேன்டா 3 3 4 3 12 2 8 943. ஆகவே 943 ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. ஆகவே இதை பெருக்கிப்படி ரிவர்ஸ்ல எழுதுனா அதான் இதுக்குரிய விடையாக இருக்கும். இதை பெருக்கணும்டா 24 22 24 8 2 4 24 8 2 4 8 2 528. ஆகவே ரிவர்ஸ்ல எழுதினோம்டா 825. ஆகவே இதான் இதுக்குரிய. ஆகவே இதுவும் கொஞ்சம் இலகுவானது. ஆனா இப்ப இந்த கேள்விகள் இதோட நீ அட்வான்ஸா வரலாம். இதுல இருந்து 5 கழிச்சு எல்லாத்துலயும் 5 கழிச்சு இல்லாட்டி 1 2 3 கழிச்சு அப்படி கேள்விகள் வரலாம். இந்த பெருக்கி வாரத்துல ஒரு இலக்கத்தை கழிச்சு கூட்டி பெருக்கி பிரித்து எவ்வாறும் வரலாம். இல்லாட்டி எதுவும் கணங்களை கூட்டி அதை பொறுத்தேனே.
சரி, ஆகவே இது நமக்கு 3வது கேள்வி. அடுத்த 4வது கேள்வி. 4வது கேள்வி. 4வது கேள்வியை பாத்தீங்கன்னா 78 78 112 64 இது 50 140 50 140. சரி, இதை யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் தான் யோசிச்சு பாருங்க என்ன விட வரும். சரி, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இந்த 78க்கு 112க்கு இடையிலான வித்தியாசம் என்ன? 78க்கு 112க்கு இடையிலான வித்தியாசம் எத்தனை கூடிருக்கு? அங்கால 12, இங்கால 22, 34. 112க்கு 64க்கும் இடையிலான வித்தியாசம் இப்ப மைனஸ் ஆயிடுச்சு. இப்ப மைனஸ் ஆயிட்டுன்னா 112 அங்கால 12, இங்கால எத்தனை? 36, 38, 48. திருப்பி இங்கால தெரியா, இது 50, இங்கால 50க்கு 140க்கு 90. ஆகவே இது ஒரு கூடுது, இது ஒரு குறைகிற மாதிரி இருக்கேன்னு. சரி, நாம அதுக்குரியதை பார்த்துட்டு நாம அடுத்ததை பார்ப்போம். சரி, இந்த வித்தியாசங்களுக்கு இடையிலான வித்தியாசம் இப்படி வரப்ப நான் வித்தியாசங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். இதுக்கு 34ல இருந்து 48க்கு போகணும்டா எத்தனை கூடி இருக்கு? 6, 16 கூடி இருக்கு. ஆகவே இந்தியால இன்னைக்கு தெரியா, இதுல இருந்து நம்ம இங்க வர இலக்கம் நமக்கு தெரியாது, வேற ஒன்றும் தெரியா எனக்கு. வேற ஒன்றும் தெரியாம நான் என்ன செய்யலாம், இதை வச்சு முடிவெடுக்கலாம். உதாரணமா நான் இந்தியால நான் செல்லலாம், 16 கூடி இருக்குன்னா இங்க 16 குறையணும்னு செல்லலாம், திருப்பி 34 வரும். ஆனா 34 அங்க கூட்டி திருப்பி குறைச்சோம்னா சரியா வராது, ஏன்டா அங்க 90 வந்துருக்கு. ஆகவே இந்த அடிப்படையில யோசிச்சா இது சரி வர. ஆகவே திருப்பி இன்னும் ஒரு வேற அடிப்படையில யோசிக்கணும். வேற அடிப்படையில எப்படி யோசிப்போம்? கூட்டல் சரி வரா, என்னையும் கணங்கள் எதுக்கும் பக்கத்துல இருக்கான்னு பார்த்தா கூடி குறை, கூடி குறை. எப்படி கூடி குறைய நீங்க இன்னும் ஒரு வகையையும் யோசிக்கணும். அடுத்தடுத்த இலக்கங்களுக்கு இடையிலான தொடர்பு, அதாவது இதுல இருந்து இதுக்கு இடையிலான தொடர்பு, இதுல இருந்து இதுக்கு இடையிலான தொடர்பை யோசிக்கணும். அப்ப இதுல இருந்து இதுக்கு இடையிலான தொடர்பை பாத்தீங்கன்னா 78ல இருந்து 64 ஆயிடுச்சு. 14 கழிஞ்சிருச்சு. 64ல இருந்து 50 ஆயிடுச்சு, 14 கழிஞ்சிருச்சு. ஆகவே ஏதோ ஒன்று சரியா வர மாதிரி தான் இருக்கு. சரி, ஆகவே 112ல இருந்து இங்க போறேன், 112ல இருந்து இங்க போகுது, திருப்பி இங்க போகல, இது கூடி போகுது. நாம 14 கூட்டி பார்ப்போம் என்ன நடக்கு. 112ம் 14ம் 126, 126ம் 14 140. ஆகவே குறைஞ்சி கூடி போகுது என்ற ஒரு முடிவுக்கு வரலாமா இல்லையா? ஆகவே இதான் இதுக்குரிய அமைப்பு. சரி, இது ஒரு வகையான ஐடியா. ஆகவே நாம எல்லாத்திலையும் நான் ஒவ்வொரு வகையான கணக்குகள்ல ஒவ்வொரு வகையான ஐடியாக்கள்ல ஒவ்வொரு கணக்கு செய்து போறேன். அவை இது உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த இப்படித்தான் யோசிக்கணும் விளங்கிட்டு மைண்ட்ல உங்களுக்கு பிக்ஸ் ஆயிட்டு இருந்தா நீங்க அங்கால என்ன செய்வீங்கன்னா தொடர்ச்சியாக செய்து போவீங்க. அடுத்தது, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப இங்க 2, இங்க 3, இங்க 2, இங்க 4, இங்க 6, இங்க 4, இங்க 5, இங்க 3, இங்க 7, இங்க 14, இங்க 15. இப்ப இதுக்குரியது. அவை இவ்வாறான கேள்விகள்ல நாம யோசிக்க வேண்டியது என்னையா இருக்கும்டா, முதலாவது கூட்டி பாப்பீங்க, இதான பெரிய நம்பர். முதலாவது கூட்டி பாருங்க. 2 4 6, 6 5 11 வரல, 6 3 9 இனி வராது, 9 3 12 வரல, 2 4 8, 8 5 13, 13 1 14. ஆகவே ஒன்று கூடினமாய் வருது. சரி, அடுத்ததையும் செக் பண்ணும். 3 மாறும் 9 3 12, 12 3. அவ இங்க 1 கூடி இருக்கு, இங்க 3 கூடி இருக்குன்னு சொல்றதும் ஓகே. இங்க 3 கூடி இருக்குன்னு வச்சுக்கிட்டா ஒற்றை எண்கள் கூடி போகுது ஒன்றும் வச்சு சம்டைம் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனா அதை நாம சுவர் பண்ணலாம்.
வேற என்னைக்கும் தொடர்பு இல்லாட்டி தான் இந்த முடிவுக்கு வரணும். ஆகவே வேற ஏதும் தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம். வேற பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஆகவே இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இதை பெருக்கும் 2 10, இதை கூட்டுவோம் 10 நாளும் 14. அப்ப அது கொஞ்சம் ஈஸியா லேசா வர மாதிரி இருக்கு. 3 9 மாறும் 15. அப்ப 2 14, 14 நாளும் 18. ஆகவே இதுக்குரிய வழிதான். அவை நாம இங்க 5 கூடுற வழி இல்ல. அதாவது 2 நாளும் 6, 6 மேலும் 13, 13 மஞ்சும் 18. ஆகவே அதுவும் சரியா வருகிறது. அதே ஆன்சர் தான் வருது. அவ இதுக்கு சரி, ஆனா இது சரியா பார்க்கணும். இத பெருக்கி கூட்டுங்க. நான் இங்க சொன்னது இந்த ஒற்றையன் கூடுது, அதாவது 1 3 இங்க 5 கூடுதுன்னு சொல்லி பார்த்தா சரியா தான் வருது. என் 2 நாளும் 6, 6 13, 13 மஞ்சும் 18. ஆகவே சரியா வருது ஒற்றை எண்கள் கூடுதுன்ற அடிப்படையில். அல்லது சரியா வருது என்ன? ஆகவே இல்லாட்டி முதன்மை எண்கள் கூடுகின்ற அடிப்படையில இவ்வாறும் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முதன்மை எண்கள் என்னென்ன, ஒற்றை எண்கள் என்னென்ன, இதெல்லாம் கூடுற மாதிரி கேள்விகள் வரும். சரி, அவை நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். அப்ப நமக்கு அதே மாதிரி இந்த அல்பாபெட் ஆர்டர்ல வரக்கூடிய கேள்விகள், இவ்வாறான கேள்விகளும் உங்களுக்கு வளமையா வாரது. சரி, அடுத்த பாக்ஸ்ல அடுத்த ஒரு கேள்வி, எத்தனை கேள்வி மறந்து வைத்த. சரி, அடுத்த பாக்ஸ்ல அடுத்த ஒரு கேள்வி என்னண்டா, சரி 15 81 12 18 99 15 17 20 இதுக்குரிய விடை. சரி, இப்ப இங்க பார்ப்போம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன் கிரிட்டிக்கல்னு சொல்றேன்டா, இதுக்கு இந்த கேள்வியை 2 வகையில செய்யலாம். 2 வகையில செய்தா 2 விட வரும். ஆகவே இது ஒரு MCQ-ஆக இருந்தால் நாம விடையை வச்சுதான் இது எப்படி செய்யறதை தீர்மானிப்போம். சரி, முதலாவது வகை என்னண்டா, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். முதலாவது வகை என்ன? 81 வரணும். அதாவது 12 15 இடையில அந்நியம் இருக்கும். ஏன்னா நடுவுல வர்றது பெரிய இலக்கமா இருக்கு. அப்ப இதுக்கும் இதுக்கும் தொடர்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வராது. இவ்வாறு ஒரு பெரிய இலக்கம், இவ்வாறான தொடர்புகள் வரப்போல ஏதோ ஒரு வர்க்கம் அல்லது வேற நெய்மான தொடர்பாக தான் இருக்கு. ஆகவே இதை நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன தொடர்பு. சரி, இப்ப பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. சரி, முதலாவது முதலாவது நாம 15 12 பெருக்கி பார்ப்போம். அதான் முதலாவது நாம இருக்கு. அதுக்கு பிறகு வர்க்கத்துக்கு போகணும். 15 12 பெருக்கி பார்த்தோம், இல்லாட்டி கூட்டி பார்ப்போம். கூட்டுறதுக்குமே தொடர்பு வரலாம் தானே. அவை கூட்டி பார்ப்போம். 15 12 27, 27ல இருந்து 81 எடுக்கலாம்னா இருக்கலாம் 3ஆல பிரிச்சு. அப்ப ஏதோ ஒன்று சரிவாரமா இருக்கு. அப்ப நான் பெருக்க போக தேவையில்ல. 18 சக 15 3 ஒன்று மிச்சம் 33. 33 3ஆல பெருக்குனா 99. அதுவும் சரி வருது. ஆகவே இது கட்டாயம் 17 பிளஸ் வார இலக்கம் என்பது இந்த இதுல மொத்தம் கூட்டுத்தொகை. இந்த 17 பிளஸ் எக்ஸ் என்பது 17 பிளஸ் எக்ஸ் என்பது 3ஆல பெருக்குனா எனக்கு இந்த 20 வரணும். அதானே? 17 சாரி, 20 இல்லை, 120. சரி, 3ஆல பெருக்குனா இன்னைக்கு 120 சரியா? 120. ஆகவே என்ன, இத 3ஆல பிரிச்சு அங்கால கொண்டு 3ஆல பிரிச்சிங்கடா 17 பிளஸ் எக்ஸ் 3ஆல பிரிச்சிங்கடா 40. அப்ப எக்ஸ் சமன் 17 கழிப்படும் என்ன, 10 கழிவட்டா 30 23. ஆகவே விட இங்க என்னன்னு 23. அப்ப இதையும் கூட்டினீங்கன்னா 40, 40 3ஆல பெருக்குனீங்கன்னா 120. ஆகவே நமக்கு தெரியும். அப்ப நீங்க டிரெக்டாவே பார்க்கலாம். பாருங்க, இதையும் கூட்டினா 120, 120 3ஆல பிரிச்சா 40, 40 வாரண்டா 17 எத்தனையை கூட்டணும், 23 கூட்டணும். இந்த எக்ஸ் எல்லாம் போட்டு செய்ய தேவை. ஆனா இந்த பேப்பர், அதாவது இது ஒரு இந்தியா சார்ந்த பேப்பர், அதாவது இந்தியாவில் ஐக்கு வந்த பேப்பர். இதுல இந்த 23 விடையா இல்ல. இந்த 23 விடையா இல்ல. ஆகவே 23 விடையா இல்ல. அங்க என்ன இதுக்குரிய விடண்டா 13 தான் விட நினைக்கிறேன். 13 தான் விட. 13 தான் விட.
அப்ப நாம செஞ்செடுக்கும் செஞ்ச முறையெல்லாம் சரி. ஆனா விட இல்லை என்றால் நம்ம என்ன செய்யணும்? திருப்பி இந்த விடையை எடுக்கிறதுக்கு வேற வழி இருக்கான்னு யோசிச்சு போட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ஆகவே இந்த வழி செலுத்திட்டம் 23 இருந்து அடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த வழிக்கு போகும். அடுத்த வழி என்னண்டா, இதுக்கும் இதுக்கும் பெருக்கி பாத்தீங்கன்னா வராது. பெருக்கி பிரிச்சு பாத்தீங்கன்னா வராது. இதையும் 15 வர்க்கத்தையும் 12 வர்க்கத்தையும் கழிச்சு பாருங்க. அப்ப இத 15 225 நினைக்கிறேன். இப்ப 225 இருந்து 144 கழிச்சிங்கண்டா 225 இருந்து 144 கழிச்சிங்கண்டா 1 5ல இருந்து 4 போனா 1 22 இருந்து 81. சரியா? அவ இது பெரிய இலக்கம்ன்றதால நீங்க இப்படி போட்டும் கழிக்கலாம். 15 சய 12 15 சக 12 சொல்லி இந்த கணக்கு செய்யலாம். என்ன அவ இதுல 3 தர இது 17 17 3 81. அது 81 இங்க 27 3. ஆனா இங்க 17 வருது. 17 தர சாரி 27 என்ன 27 3 தர 81. ஆகவே 81 விடு. இங்க இதுக்குதான் வருது. ஆனாலும் நம்ம அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததும் 15 வர்க்கம் சைய 18 வர்க்கம். அப்ப இங்க 18. அப்ப இது 18 வர்க்கம், இது 15 வர்க்கம். அப்ப நான் இது இந்த அடிப்படையில செய்வோம். 18 சய 15 18 சக 15 என்ற அடிப்படையில செய்வோம். அவைய 3 தர இதத்தின 23 33 33 99. அது நீங்க என்ன செய்யலாம்? டிரெக்டா வர்க்கத்தை கண்டும் செய்யலாம். அதோட இது லேசாக இருக்கு. ஆகவே இந்த வர்க்கங்களை கழிக்கிறது ஆக இருக்கு. வர்க்கங்களை கழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெருமானத்தை நாம எக்ஸ் சொன்னா இந்த எக்ஸ் வர்க்கத்துல இருந்து 17 வர்க்கத்தை கழிச்சனுண்டா எனக்கு 120 வரணும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் 17 வர்க்கம் எத்தினா 17 நீங்க 17 பெருக்கி பார்ப்பீங்க. 7 7 49 4 மிச்சம் 7 7 4 11 7 1 1 289. அப்ப 289 அங்கால உங்களுக்கு எத்தனை வரணும்? 120 வரணும். சரியானே? 2 வர்க்கத்தையும் கழிச்சா உங்களுக்கு விட வரணும். ஆகவே எக்ஸ் வர்க்கத்திலிருந்து 17 வர்க்கத்தை கழிச்சா, ஆனா நீங்க இங்க ஒன்று யோசிக்கணும். 15 வர்க்கத்துல இருந்தா 12 வர்க்கத்தை கழிச்சா, 18 வர்க்கத்துல இருந்தா 15 வர்க்கத்தை கழிச்சா. ஆகவே இது மாறி இருக்கணும். 17 வர்க்கத்திலிருந்து மாறின திருப்பி தான் ஆயிடும். ஆகவே இந்த 280 அங்கால எக்ஸ் வர்க்கம் போனா இங்க 289 இருந்து 120 கழிப்படும். அவை நமக்கு வரப்போறது 169 எக்ஸ் வர்க்கம். அவை எக்ஸ் என்பது 13. அவை இந்த கேள்வியை கொஞ்சம் ஹார்ட் ஆக்குறா விடைய மாத்திடுறது. அவை விட 13 23 23 வந்தாலும் விடலாம், 13 வந்தாலும் விடலாம். அவை இங்க 13 வரலாம் இந்த கேள்விக்கு, அல்லது 23 வரலாம். ஈன 23 தந்தோட இந்த 15 அழிச்சுட்டா ஈனையும் கேள்வி இல்லையா? அப்ப இந்த கேள்வியில இதே கேள்விய ஈன 13 தந்து ஈன உங்களுக்கு விடையை கேட்டாங்கண்டா நீங்க இந்த மேட்டை தானே யோசிக்கணும். ஏன் இந்த மேட்ல பார்த்தா 23. ஆகவே இதர வர்க்கத்துல இருந்து 0 வர்க்கத்தை கழிச்சா இது வரும். இதர வர்க்கத்துல இருந்து 0 வர்க்கத்தை கழிச்சா இது வரும். இதர வர்க்கத்துல இருந்து 0 வர்க்கத்தை கழிச்சா இது வரும். சரி, இது வருது. ஆகவே இதர வர்க்கத்துல இருந்து 0 வர்க்கத்தை கழிச்சா இது வரும் என்ற முடிவை நீங்க எடுக்க. அவைதான் அடுத்த கேள்வி. நாம அதுக்கு அடுத்த கேள்விக்கு போகும். அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா 6 48 24 192 96 அடுத்த இலக்கம் என்ன என்பதுதான் கேள்வி. அதுக்கு அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா 19 27 54 118 அடுத்த இலக்கம் என்ன? அடுத்த இன்னும் ஒரு கேள்வியை பாத்தீங்கன்னா 12 6 15 67.5 இந்த இலக்கம் வேணும். அங்கால 3729.3. ஆகவே இந்த மூன்றுக்கும் என்னென்ன விடைகள்?
இந்த கேள்விகளை நாம அடுத்த கிளாஸ்ல செய்வோம். இந்த கிளாஸ் ஒரு ஷார்ட் கிளாஸா தான் போடுறேன், முதலாவது கிளாஸ் அடிப்படையில. ஆகவே இதுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் அடிப்படையில நாம அடுத்த கிளாஸ் செய்வோம். தொடர்ச்சியாக ஜூம்ல செய்யறதா இருக்கலாம். ஆகவே நான் புதன்கிழமை இன்றைக்கு நான் இந்த ரெக்கார்ட் பண்ணக்குள்ள செவ்வாய்க்கிழமை, அதனால நான் நாளைக்கு இந்த கதைக்கேன். புதன்கிழமை நான் ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் போட்டது அந்த கிளாஸ் தான் இது. ஆகவே அந்த அடிப்படையில நாம செஞ்சிருக்கோம். நான் வெளியே சொன்ன மாதிரி ஆஹ் என்ன பெய்ட் கிளாஸ் செய்யற நோக்கம் இல்லை. என்னாலான ஒரு சிறு ஹெல்ப் இந்த ஐக்யூ செய்யறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாகத்தான் நான் செய்ய நினைச்சேன். ஆனா எதிர்காலத்துல எனக்கு தெரியாதுக்குரிய ரெஸ்பான்சிபிள் ஃப்ரீ என்ன ஃப்ரீண்ட போதும் ரெஸ்பான்ஸ் குறைய வரும் என்ன அடிப்படை. சில நேரம் ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி 2 பேரும் 3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, பெய்ட் கிளாஸ் ஆக தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா பெய்ட் கிளாஸ் ஆக தொடர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா ரெஸ்பான்ஸ் அடிப்படையில 2வது கிளாஸ் 3வது கிளாஸ் 4வது கிளாஸுக்கு ஒவ்வொரு செக்ஷனா கொண்டு போறது போறையா இல்லையா என்ற அடிப்படையில முடிவெடுப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தா தான் நான் என்ன செய்யலாம்னா மினக்கடலாமே. ஒரு 1 ஹவரோ ஒரு அரை மணி நேரமோ செலவழிச்சு மினக்கடுறோம்னா அது கொஞ்சம் பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அது பயனுள்ளதாக இருந்தா மட்டும்தான் நாம என்ன செய்வோம், அடுத்த கிளாஸை தொடருவோம். சரி, அப்ப அதோட இதை முடிச்சு கொள்றேன். ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸாக இருந்தேன். நான் இன்றைக்கு கொஞ்சம் அவசரமா தான் செஞ்சேன், தயார்படுத்தினது கொஞ்சம் குறையும். அடுத்த கிளாஸ்கள் நான் டைமை சொல்லுவேன். புதன்கிழமை நைட்டுக்கு 8 மணின்னு சொல்லியிருந்தேன் வளமையாக. சில நேரம் அந்த டைம் இன்னொரு நாள் நைட்டாக மாறலாம். மேக்சிமம் நைட் 8:30ல இருந்து 9:30 என்ற டைம் தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் வீக்கா நான் மாத்துவேன். வெனிஸ்டே இல்லாம சம்டைம் தேர்ஸ்டேயாக இருந்தாலும் இருக்கும். சரி, அப்ப அதை முடிச்சுக்கொள்வோம். இந்த கேள்விகளை செய்து கொமாண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து தொடர்ந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம்.